வாயே திறக்காம $900 மில்லியன் உங்களால சைன் பண்ண முடியுமா? தோல்வியா இருந்த மனுஷன் இன்னைக்கு கிட்டத்தட்ட $1 பில்லியன் அளவுக்கு ஒரு பெரிய அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிருக்கிறார். விளம்பரங்கள்ல, வீடியோஸ்ல. இனி அவர் பயங்கரமா வரப்போறார். யாருங்க இவரை நீங்க பார்த்திருப்பீங்களே. இவர் யாருன்னு சொன்னா, நிறைய பேருடைய வீடியோஸை பார்த்து தன் எக்ஸ்பிரஷனை கொடுப்பார். வாயே திறக்க மாட்டார். வெறும் கண்ணு மட்டும் முட்டையா 2 இருக்கும். அப்படியே பார்ப்பாரு, இதை பார்ப்பாரு, அதை பார்ப்பாரு. ஒவ்வொரு வீடியோக்கும் ரியாக்ஷன் மட்டும் கொடுப்பாருங்க. இவருடைய பெயர் காபி லேம். இவர் செனகல் நாட்டில் பிறந்தவர். ஆனா சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறார். அவருடைய பேரண்ட்ஸ் அவரை இட்டாலிக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க. இட்டாலியில அங்க இருக்கிற ஒரு வேர் ஹவுஸ்ல அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இந்த பொருள் எல்லாம் தூக்கி வைக்கிற வேலை. ஆனா கோவிட் வரும்போது அந்த வேலையும் போயிடுச்சு. வேலை போன உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னு சரி தெரியல. ஆகவே ஒண்ணு செய்தாரு. டிக்டாக்ல நிறைய வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் போட ஆரம்பிச்சார். பேசவே மாட்டார், எதுவும் சொல்ல மாட்டார், எதை பத்தி கமெண்டே பண்ண மாட்டார். ஆனா ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்ன ஆச்சுங்க, அவருடைய அந்த வீடியோஸ் டிக்டாக்ல வைரல் ஆயிருச்சு. வைரல் ஆகி அவர் வேர்ல்டு ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டார். அவருடைய அந்த ரியாக்ஷன்ஸை எல்லாரும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய அந்த பிரபல்யத்தை பார்த்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அவரை தன்னுடைய பிராண்ட் அம்பாசிடரா இருக்கும்படி அழைச்சாங்க. சரி, இட்டாலிஸ் காட் டேலண்ட். நம்ம ஊர்ல இந்தியன் ஐடல் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு பெரிய ஒரு டேலண்ட் சர்ச்ல he was called to be a judge. He became very famous. Today Fortune 500 உடைய கம்பெனி, Forbes magazine, Fortune, Time, இவங்க எல்லாரும் குளோபல் இன்ஃப்ளூயன்சர் லிஸ்ட்ல 2022ல இந்த டிக்டாக் ஸ்டார் ஆகிய காபி லேமை சூஸ் பண்ணிருக்காங்க. But what's got important is in 2026 he is citing $1 billion. $1 billion சொல்லி சொல்றோம் ஈஸியா, but he is going to be a brand ambassador for Middle East, United States and Southeast Asia. முழு தேசங்களிலும் இவருடைய படத்தை போட்டு பல பொருட்களை விற்க போறாங்க. அது கூட இன்னும் ஒரு பெரிய காரியம் என்னன்னா, they are going to make a digital AI twin வைக்க போறாங்க. அந்த AI digital twin வந்து அது அவங்க லாங்குவேஜ்ல பேசும். கொரியன் பேசும், சவுத் ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ் பேசும். தமிழ்ல கூட காபி லேம் நம்மளை பார்த்து இந்த டூத் பேஸ்ட வாங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி தமிழ்ல கூட பேசுவார். வாயே திறக்காத மனுஷன், வெறும் கண்ணை மட்டும் உருட்டி அவர் எக்ஸ்பிரஷன் கொடுத்தவரு இன்னைக்கு Fortune 500 லெவல்ல அவர் வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறாரு. நான் உங்கள்கிட்ட இதுதான் கேட்கிறேன். கடவுளால ஒரு மனுஷனை எந்த இடத்துல இருந்தோம் எந்த இடத்துக்கு உயர்த்தி வைக்க முடியும்? இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது நீங்க ரொம்ப தாழ்வா இருக்கிறீங்க. அவர் ஒரு ஃபெயிலியருங்க, வேலை இல்லாத ஒரு பட்டதாரி, வேலையே இல்ல, அவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல வாழ்க்கையில. அந்த நிலைமையில இருந்தவர் அவர் வாழ்க்கையில தோத்து போக கூடாதுன்னு சொல்லி அவர் செஞ்ச சின்ன காரியம் அதை டெடிகேட்டடா பண்ணாருங்க. இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிராண்ட் அம்பாசிடரா பெரிய பெரிய பெர்ஃப்யூம் கம்பெனிக்கு, பெரிய பெரிய ட்ரெஸ் அப்பேரல்ஸ் கம்பெனிஸ்க்கு, இது எல்லாத்துக்கும் அவர் பிராண்ட் அம்பாசிடரா மாறிட்டார். ஆண்டவர் கூட அப்படிதாங்க. ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீத ஒரு தேசத்துக்கே ராஜாவாய் மாற்றினார். தன் சகோதரர்களால் குழியில் தூக்கி போடப்பட்ட யோசேப்பை எகிப்து தேசத்துக்கே பிரதம மந்திரியாய் மாற்றினார். நான் கூட ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்தவன் தான். நாங்க ட்ரெயின்ல தான் போயிருக்கோம், ஃபிளைட்ல போனதில்லை. எங்க அப்பா பெரிய பணக்காரர் இல்லை, எங்க அம்மா ஸ்கூல் டீச்சர், எங்க அப்பா ரயில்வேஸ்ல. ஆனா ஆண்டவர் பாருங்களேன், அவருடைய அனாதி தீர்மானத்தினால் தெரிந்து கொண்டு இன்றைக்கு அவருடைய வார்த்தையை உலகம் முழுவதும் சொல்ல வச்சிருக்கிறார். நீங்க நம்புனா நிச்சயமா ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவாருங்க. சங்கீதம் 113:7-8 சொல்லுகிறது, He raises the poor from the dust and lifts the needy from the ash heap. He seats them with the princes of his people. ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, தள்ளப்பட்டவர்களை அவர் தூக்கி எடுத்து அவர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர செய்வார். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், டுடே டோன்ட் கிவ் அப். உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன வருமோ அதை செய்யுங்க, முழு மனதோடு செய்யுங்க. சீக்கிரமா கடவுள் உங்களை உயர்த்தி வைக்க போறார். Your greatness is still inside you. God has a plan for you. You are not a failure. You are a success. காபிலேம் பாருங்க, பேசாமலேயே ஜெயிச்ச அந்த மனுஷனை மாதிரி நீங்களும் அமைதியா இருங்க. கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியா மாற்றுவார். God bless you. Have a wonderful day. It's time to rise and shine.